வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் இன்டராக்ஷன்ஸ் ஹவு இட் ஷுட் பி குவாலிட்டேட்டிவ்லி ரேட்டட் அப்படின்ற அடிப்படையில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். முதல்ல குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு சொன்னால் அதை எண் கொடுத்து, அதாவது ஒரு நம்பர் அளவில் அதை நம்ம ரேட் பண்ண முடியாது. பழகிற விதத்துலேயும் பேசுகிற விதத்துலேயும் அதனோட குவாலிட்டி, அதாவது சிறப்பு, அதனோட அந்த பண்பை வெளிக்காட்டுற திறம், அதை வச்சு நம்ம அவங்களோட சிறப்புத்தன்மையை ஒரு என்ன சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குவாண்டமைஸ் அப்படின்னு சொன்னால் அளவு, குவாலிட்டின்னு சொன்னால் அது நம்பரில் சொல்கிறோம். சில சமயம் நம்பரில் அதுவே குவாலிட்டியே நம்பரில் சொல்ல முடியாது. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னு வைங்க. ஒரு இனிப்பான ஒரு பதார்த்தம் ஏதோ ஒன்று நம்ம சாப்பிட்றோம், தட் இஸ் உணவு உட்கொள்ளும் பொழுது எடுத்துக்கொள்கிறோம். அதில் இனிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டால் நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது, போதுமான அளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இனிப்பு விடுங்க, சாதாரணமான ஒரு பதார்த்தம், ஒரு சால்ட் போட்டு ஒரு சாம்பார் வைக்கிறோம், ஒரு சால்ட் போட்டு ஒரு ரொட்டி செய்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரொட்டி இதெல்லாம் சுவை சரியாக இருக்கா அப்படின்னு சொன்னால் சுவை சரியாக இருக்கிறது. அப்புறம் அதில் குறை ஒன்றும் இல்லை அப்படிலாம் நம்ம சொல்லி பழகிறோம். அது என்ன, எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு சிறப்பாக இருக்கிறது என்று சொல்வதற்கு. அதுபோல அந்த பழகிற தன்மை, how you are interacting in the home front, how you are interacting in the classroom, how you are interacting in the social circumstances, social get togetherல, ஒரு ஒன் டு ஒன் கான்வர்சேஷன்ல அப்படின்றத நம்ம சிறப்பாக பார்க்கலாம். அதில் எப்படியெல்லாம் நம்மளோட சிறப்புத்தன்மையை காட்ட முடியும் அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்மக்கிட்ட ஒரு ரகசியமான ஒரு செய்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்ன ரகசியம்? விதின் த ஃபேமிலி இருக்கிற ரகசியமா, ஒரு சமுதாயத்தில் செய்யக்கூடிய ரகசியமா அப்படின்னு சொன்னால், இந்த சீக்ரெட் அப்படின்ற வார்த்தைக்கு ஒருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்கும். ஒரு ஸ்கூல் போகிற குழந்தைக்கு என்ன சீக்ரெட்டு? அவளோட லஞ்ச் பாக்ஸில் இருக்கிற சாப்பாடோட கூட ஷீ இஸ் ஹேவிங் ஒன் எக்ஸ்ட்ரா சாக்லேட். அது ஒரு சீக்ரெட். அதாவது சிறு பிள்ளைங்களேருந்து அந்த சீக்ரெட் அப்படின்றத வயது வேறுவதற்கு தகுந்தாற் போல, அதாவது ஸ்கூல் போகிற பசங்களுக்கு சின்ன தட் இஸ் கிண்டர் கார்டன் படிக்கிறவங்களோ ஒரு 5 அல்லது 6 வகுப்பு படிக்கிற வரைக்கும் அவங்களோட சீக்ரெட் என்ன? ஒரு புதுசாக ஒரு பென்சில் வச்சுக்கிறது, அதாவது யாருக்கும் தெரியாமல் ஒரு சாக்லேட் வச்சுக்கிறது, இல்லைன்னா ஒரு செஸ்கொயர்ஸில் டிசைன் பண்ணிக்கிறது, ஒரு கலர் பண்ணி நான் பேப்பர் வைக்கிறது, அதுபோல் எல்லாமே அவங்களுக்கு அது சீக்ரெட்டாக இருக்கும். சீக்ரெட்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு தெரியாமல் வச்சுக்கிறது சீக்ரெட். அதுதானே எல்லா விதத்துலையும். ஒரு வயதானவங்க, ஒரு அடோலசன்ஸில் இருக்கிற ஒரு பாயா கேர்ளா, அவங்களுக்கு என்ன சீக்ரெட்டு? யாருக்கும் தெரியாமல் ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ராவாக பணம் வச்சுருந்தா அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட செலவாக்கிறதுக்கு அது ஏற்புடையதாக இருக்கும். அதனால அப்போது அந்த சீக்ரெட்டை நம்ம பார்க்க முடியும். இல்லை ஒரு அடோலசன்ஸ் தாண்டிட்டாங்க, அடல்ட்ஹுட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன? யாருக்கும் தெரியாமல் அவங்கள்ட்ட ஒரு சீக்ரெட் என்ன? இட் இஸ் ரிலேட்டட் டு மணி. சரி, வகுப்பறையில் நல்லா படிக்கிறாங்கன்னு சொன்னால், நல்லா படித்து எக்ஸாமினேஷன் தயார் பண்ணி வராங்க அப்படின்னும்போது அவங்க யாருக்கும் தெரியாமல் அவங்க சில முக்கியமான கேள்வியெல்லாம் நல்லா படிச்சிட்டோம்னு சொல்ல மாட்டாங்க வெளியில். அதுதான் அவங்க சீக்ரெட்னு நினைப்பாங்க. எல்லாரும் எக்ஸாமினேஷன் வரும்பொழுது ஒரு 10 பாடம் இருக்குது, 10 சாப்டர் படிக்கணும் இந்த ஆனுவல் எக்ஸாமுக்குன்னு சொன்னால், அந்த 10 சாப்டரில் இருக்கிற எல்லா கேள்வி பதிலும் சிறப்பாக, எல்லா கேள்விக்கும் சிறப்பான அளவில் போதுமான அளவில் பதில் தயார் பண்ணிவிட்டு அந்த விடையை அதுபோல் அதுக்கு எந்த பாடத்துலேருந்து எந்த சாப்டர்லேருந்து கேள்வி வருதோ அதுக்கு உண்டான பதிலை நம்ம எழுதணும். சிறப்பான பதில் தவறில்லாமல் எழுதணும். அப்போ தான் நிறைய மதிப்பெண்கள் கிடைக்கும். இதில் விடுறதுக்கோ படிக்காமல் விடுறதுக்கோ எந்த ஹோல்டும் இல்லை. ஆனால் சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கேள்வி நல்லா படிச்சுக்கலாம், நல்லா படிச்சிடணும்னு யாருக்கும் சொல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்தவங்களிலிருந்து, வகுப்பறையில் இருக்க மற்ற கிளாஸ்மேட்ஸ்லேருந்து சில முக்கியமான விஷயங்களை மறைக்கிறது தான் சீக்ரெட். அந்த சீக்ரெட் தனக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது எல்லாமே சீக்ரெட்டுன்ற ஒரு ஓப்பன் மைண்ட் இல்லாமல் வச்சுக்கிறது. அதில் ப்ரைவேட் திங்ஸ்ன்னு சொன்னால் அவங்களோட பேங்க் பேலன்ஸு, அவங்களோட எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு, அதை பற்றி சொல்லாமல் இருக்கிறது. ப்ரைவேட் திங்ஸில் சீக்ரெட் இருக்கிறது ஏற்புடையது. அதில் மாற்ற முடியாது. சிலவங்க சொல்லாமல் இருப்பாங்களா இருக்கும். ஆனால் பொது விஷயம், வகுப்பறையில் ஒரு ஜியாகிரஃபி பாடம் இருக்குது, 10 சாப்டர் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த 10 சாப்டரில் எந்த ஏரியாவிலையும் விடாமல் எல்லாத்தையும் சிறப்பாக படித்து நன்றாக மனதில் ஏற்றுக்கொண்டு விட்டு அதுக்கு எந்த பரீட்சையில் எந்த கேள்வி கேட்டாலும் தேர்வில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுத முடியும்.
இதில் ஒரு சீக்ரெட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதே மாதிரி வீட்டில் வந்து நம்ம ஒரு 7-8 பேர் இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு கெட் டுகெதர் 10-12 பேர் வரப்போகிறோம் அப்படின்னு சொன்னால் 12 பேரும் ஒன்றாக அமர்ந்து உண்ண வேண்டும். உண்ணும் பொழுது எந்த விதமான சீக்ரெட்டும் அங்கே இல்லை. எல்லாருக்கும் என்ன சர்வீஸ் உண்டோ, என்ன மெனு ஐட்டம் இருக்கோ அத்தனையிலும் எந்த விதமான குறைபாடு இல்லாமல் எல்லாருக்கும் பகிர்ந்து அளித்துட போகிறோம் அப்படின்னா அங்கேயும் சீக்ரெட் இல்லை. ஆனால் இதுபோல் ஒரு கெட் டுகெதர்லேயோ ஒரு இன்டராக்ஷன்லேயோ சீக்ரெட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் தட் ஷோஸ் their மைண்ட் செட். அந்த மைண்ட் செட்டில் அங்கே பாசிட்டிவ்னஸ் இல்லை. தட் ஆட்டிடியூட் ought to be eschewed அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னால் 4 பேருக்கு நடுவில் இருக்கும் பொழுது அங்கே வந்து ஒருத்தருக்கும் தெரியாமல் பொது விஷயங்களில் 4 பேரில் இருக்கிறோம். இங்கே ஒரு 4-7 பேர் இருக்கிறோம். இப்போ சொன்னோமே ஒரு கெட் டுகெதருக்கு 10-12 பேர் நம்ம சாப்பிட வரப்போனா அவங்களோட பேங்க் பேலன்ஸ் நமக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம். தட் ஷுட் பி இன் சீக்ரெட். அவங்க எத்தனை செட் ஆஃப் ட்ரெஸ் வச்சிருக்கிறாங்க தட் ஷுட் பி இன் சீக்ரெட். we need not want to knew about it, that we need not want to learn about it. They want to keep it in their private. அதை வந்து எத்தனை ட்ரெஸ் வச்சுருக்கிறாங்க, எத்தனை செட்டு ட்ரெஸ் வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்குது அவங்களோட கணக்கில், எத்தனை விதமான இடத்துக்கு போகிறாங்க, அவங்க காலையில் என்ன சாப்பிட்டு வந்தாங்க, அதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தட் கேன் பி தே கேன் கீப் இட் இன் த சீக்ரசி. அதை வந்து மறைவாகவும் தனக்கு மட்டுமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ஒரு அவசியம். ஆனால் ஒரு கெட் டுகெதர்னு வந்துட்டோமானா அங்கே வந்து சீக்ரெட் இல்லை. உண்ணும் பொழுதும் பாக்கி விஷயங்களை பேசிக்கும் பொழுதும். அதனால் 2 பேருக்கு சாப்பாடு கொடுக்கும் பொழுது ஒருத்தருக்கு மட்டும் வேறு விதமான உணவு அளிப்பது தவறு. அது அந்த கெட் டுகெதரில் ஏற்புடையது அன்று. அதனால் அதுபோல மனம் என்ன இருக்கக்கூடாது. அதுபோல மனம், அந்த மனம் எங்கே இருக்கு? இதுபோல தவறான எண்ண ஓட்டங்களினால்தான் இந்த மனம் வருகின்றது. அதனால மனம் என்னும் பொழுது 3 விதமான மனம் இருக்கக்கூடாது. ஒரே விதமான மனம், எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம். அப்படி இருந்தாதான் அந்த சீக்ரெட் என்கின்ற வார்த்தைக்கு, அதாவது ரகசியம் அப்படின்னு சொன்னா, அந்த ரகசியம் என்பது தனிப்பட்ட முறையில் அவருடைய தனி மனிதத்துடைய தேவைகளையும் அதனுடைய கணிப்புகளையும் அவர்கள் மறைவாக வைத்துக் கொள்வது, ரகசியமாக வைத்துக் கொள்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதே. ஆனால் பொதுவான ஒரு வீட்டில் இருக்கிறோம், 7-8 பேர் இருக்க போகிறோம், எல்லாருக்கும் அங்கே சாப்பாடு இப்போ கொடுக்க போகிறாங்க, எல்லாரும் இப்போ ஒன்றாக அமர்ந்து உண்ண போகிறோம், ஒன்றாக அமர்ந்து பேசி விஷயங்களை பரிமாறிக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னால், உணவு பரிமாறுறது மட்டும் இல்லை, செய்திகளையும் பரிமாறிக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னால், அப்பொழுது அந்த இடத்தில் எந்த விதமான ரகசியம் சீக்ரெட் என்கிறதே இல்லை. அதுபோல மனம் வந்து என்ன பண்ணிருக்கணும், உண்மையான எண்ண ஓட்டங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுவே நம்முடைய பண்பை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை மீண்டும் பண்பாளனாக எப்படி இருப்பது அப்படின்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.